டெக் தமிழா செய்திகளுக்கு வணக்கம். நான் லட்சுமி ராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு நம்ம பார்க்கலாம். செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் வந்து ஓப்போ A53யோட அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டுக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல. யூடியூப் தான் வந்து வர வர இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் சரியாக தரதில்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் இங்கே இருக்குது. இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ செய்திகள் தொடரலாம். ஷாமி வந்து இன்றைக்கி Redmi 9 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலரில் இது வருது. ஸோ இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 9000 ரூபா. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10000 ரூபா. 6.53 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. HD+ ரெசல்யூஷன். மீடியாடெக் ஹீலியோ G35 ப்ராசஸரில் இது பவர் ஆகுது. 5000 mAh பேட்டரி உண்டு. 10 வாட்ஸ் சார்ஜரோடு இது வருது. பின்பக்கம் வந்து 2 கேமரா, 13 மெகா பிக்சல் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபிக்காக ஒரு 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Redmi 9. பட் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கூட போட முடியும்னு நினச்சிங்கன்னா Redmi 9 Prime வாங்குறது பெட்டர் சாய்ஸ். ஏன்னா அது வந்து ஓவராலாக ஒரு பெட்டர் ஃபோன். இதை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ப்ராசஸர், பெட்டர் கேமரா அதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ Redmi 9 ஒரு பட்ஜெட் விலையில் 10,000க்கு கீழே இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. Poco X3 வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் ஆகலாங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரூமர் படி இது வந்து Snapdragon 732ல் இது பவர் ஆகலாம். 120 Hz refresh rate கொண்ட ஒரு டிஸ்பிளே இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இந்த Poco S3 வர இருக்குது. சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து Tab S7 சீரிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விலையும் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து 2 டேப்லெட் இருக்குது இந்த சீரீஸில், Tab S7 மற்றும் S7 Plus. இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 865 ப்ளஸில் பவர் ஆகுது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடி வருது. 2 டேப்லெட்டுமே இந்த S Pen கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த S Penயில் உள்ள எல்லா வசதிகளும் கொண்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இந்த Tab S7ஓட விலை வந்து பார்த்திங்கன்னா Wi-Fi ஒன்லி மாடல் வந்து 56,000 ரூபா, LTE மாடல் வந்து 64,000 ரூபா. S7 ப்ளஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 78,000 ரூபா. உச்சக்கட்ட ஒரு விலையில் இந்த S7 சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த விலைக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா என்ன தெரியல. பட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே கொண்டு வந்திருக்காங்க. Tab S7 சீரீஸ் இதோட ப்ரீ ஆர்டரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாம்சங் சொல்லும்போது இப்போ இந்த M சீரீஸுக்கு வரும், அதனால் வந்து பலரும் வாங்கும்படியான ஒரு விலை கொண்டு வராங்க. ஸோ இந்த M சீரீஸில் M51 வந்து நீங்கள் வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 2ஆவது வாரத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்காங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. அதோட டீசரும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon ப்ராசஸர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். Snapdragon 730ல் இது பவர் ஆகலாம். குவாட் கேமரா, ஒரு 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா ஓடி இது வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த Galaxy M51 வெகு விரைவில் வர இருக்குது. விவோ வந்து நேற்று நான் நியூஸ் போடல, ஸோ இப்போ நான் கவர் பண்ணிக்கிறேன். 2 ஃபோன்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க, Y20 மற்றும் Y20i. கிட்டத்தட்ட Oppo A53 மாதிரியான சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இந்த 2 ஃபோன்களும் கொண்டு வந்திருக்காங்க. Y20யோட விலை வந்து 13,000 ரூபா. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. Y20iயோட விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500 ரூபா. 3GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. 2 ஃபோன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 6.51 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. HD+ ரெசல்யூஷன். Snapdragon 460ல் இது பவர் ஆகுது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா, 30 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல். செல்ஃபிக்காக வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரியோடு இது வருது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து விவோவோட ஒரு Oppo A53க்கான ஒரு காம்படிட்டராக சொல்லலாம். பலருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த Y சீரிஸ் தான் வந்து விவோவுக்கு அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ இந்த Y சீரிஸில் புதிய வரவு தான் இந்த Y20. கேனானில் வந்து ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கேனானோட அந்த இமேஜ் ஆப்பில், ஸோ அதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸுக்கு சிங்க் ஆகும். அதற்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்கள் கேனான் கேமராவில் வந்து Wi-Fi சப்போர்ட் இருந்தால் Wi-Fiலேருந்து டைரெக்டாக நீங்கள் ஆப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸுக்கு பேக்கப் எடுக்கலாம். ஸோ இந்த வசதி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேனான் இமேஜ் ஆப்பில் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்க்கு உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து இந்திய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடத்த விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.